நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளத்தூர்கிட்ட பேசுகிறேன். இது என்னுடைய 465வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை. சனிக்கிழமை யாருக்கு உகந்த நாள்? தசமகா வித்யாவில் காளி தேவிக்கு உகந்த நாள் சொல்லியிருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி தசமகா வித்யாத்தை பேசியிருக்கேன். இப்போ ஆனந்த ஹரியரனும் நாதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திருப்பியும் இந்த மூலமந்திரங்களாம் சொல்கிறதுனால பிடிஎஃப்பில் போடுறதுனாலையும் தசமகா வித்யா பற்றி டீட்டெயிலாக போயிடலாம் சாமின்னா. சரி, கட்டாயம் அது பண்ணணும். சரி, டு ஸ்டார்ட் வித் காளி. ஸோ சனிக்கிழமைக்கு ஆரம்பிக்கிறது. காளி தான் முதல் வித்யை. தசமகா வித்யாவில் காளி வித்யை முதல் வித்யை. இப்போ அந்த ஆர்டரில் போகிறதுனால இந்த நாள் கணக்கு வச்சுக்க முடியாது. இப்போ ஸ்டார்ட் வித் காளினால் சனிக்கிழமை அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ காளி வித்தியை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ தசமகா வித்யாவில் தட்சிண காளி அப்படின்றவ தான் அதர்வைஸ் காளி தேவி. அவள் தான் முதல் வித்யா வரா. தசமகா வித்யா எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அகெயின் ஐ ரிப்பீட், ஆல் த வித்யாஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். இது மட்டும் அந்த வசதியெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ முதல் வித்யா தட்சிணகாளி ஆர் காளிக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த தட்சிணகாளியா பற்றி சொல்லும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்கு. இப்போ எங்கள் அக்காத்தையும் பேர், பெரிய அக்கா கோகிலா பேர், அம்பத்தூர்ல இருந்தா. அவள் ஆத்துக்கார கிருஷ்ணமதி அத்தியும் பேர் பெரிய மாப்பிள்ளை ஆற்றுல. அவள் ரெண்டு பேரும் முதல்ல எடுத்து உபாசனம் பண்ணியிருந்த காளி மந்திரம். அங்கே விமலானந்தநாதன் ஒருத்தர் இருந்தார் அம்பத்தூரில் அந்த காலத்தில். அவர் பெரிய காளி உபாசகர். அவர் பார்க்கறதுமே ரொம்ப சாந்தமாக இருப்பார், அப்படியே பார்க்குறத. அந்த மாதிரி அவள் இருக்கும்போது அவளுடைய இதெல்லாம் இருந்தது, அவளுக்கு கனெக்ஷன் இருந்தது. அவர் கூட்டமிச்சு ஒரு நாள் அவள் ரெண்டு பேருக்குமே காளி வித்தியை எடுத்து வச்சார். காளி வித்தியை சொல்லும்போது நிறைய பேர் பயப்படுறா. காளி காருண்ய சூழிப்பி சொல்லிருக்கு. குழந்தை நம்ம கூப்பிட்ட உடனே செய்யக்கூடியது கிடையாது. மகாராஜ்னி பேர் லலிதை கூட அவளோட பவர் கிடையாது. டெல்லிங் ஃப்ராங்க்லி. ஏன்னா தசமகா வித்யான்னு படித்ததுனால, அந்த மந்திரங்களை மோர் தென் 20 இயர்ஸ் நான் பிரயோகம் பண்ணுறதுனால, ஜபம் பண்ணுறதுனால சொல்கிறேன். காளி வித்தியை ஒருத்தருக்கு சித்தி ஆகிடுச்சுன்னா எல்லா மந்திரங்களும் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். பிரதான மந்திரம் காளி தான். ஸோ அவள் எடுத்து நான் அந்த காலத்தில் அவள் ரொம்ப அப்போ அத்திம்பேர் எனக்கு கிருஷ்ணமூர்த்தி ஐயர் எனக்கு அந்த காளிகானந்தநாதர்ன்றவர்கிட்ட 2 புஸ்தகம், 2 வால்யூம், அது காளி சகஸ்ரநாமம் ப்ளஸ் ஹிருதயம் எல்லாமே இருந்தது. அதை வாங்கி எனக்கு கொடுத்தார். இப்போ விலையாசியாக எடுத்தது. நிறைய மாறுதல்லாம் வந்திருக்கு. பேப்பர்லாம் குவாலிட்டியில் மாறின்னு இருக்கு. இப்போ நம்ம காலம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதுனால நல்ல குவாலிட்டியாக பேப்பர் இஸ் பிரிண்டட் நவடேஸ். பட் ஒன் திங் இஸ் நோ, புஸ்தகங்களை யாராவது போடுறத தவிர பேசிக் ஒன்று தான். இப்போ கூட இப்போ மணித்வீபத்தில் போட்டிருக்கா. ஸோ அதில் முன்னே பின்னே ஆட் பண்ணியிருக்கலாம் தவிர அந்த கண்டென்ட்ஸ் யாரும் மாற்ற முடியும். மேபி அவனுடைய அந்த மீனிங்கை சொல்கிறா இல்லையா, பாஷையை சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம் இந்த பாஷ்யத்தை, அவ்வளோதான். ஹோல் திங் இஸ் மூல மந்திரம் அது மாற்ற முடியாது. ஹிருதயம் இருக்காது, அது மாற்ற முடியாது. ஸோ சகசரநாமம், காளி சகசரநாமம் இருக்கு. சில தேவதைகள் என்ன பண்ணுறேன், ககார சகசரநாமம் கேல ஆரம்பிக்கிறதுனால கால ஆரம்பிக்கிற ககார சகசரநாமம் காளிக்கு சொல்லிடுறான். ஸோ தாராக்கு சொல்லும்போது டகாரன்னு வந்துடும், புவனேஸ்வரத்து பால வந்துடும். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இன்னைக்கு காளி வித்தியை பார்க்க போகிறோம். இந்த தட்சிண காளிக்கான்றது அவசியம். தட்சிண காளிக்கான ரூபத்தை பார்த்து பயந்துடுறாங்க. நீங்கள் முண்டை மாலையை போட்டுருக்கா. 51 முண்டங்களும் எறும்பு மாலை அதை மண்டையோடு தான் அது. பட் ஸ்டில் வாட் இஸ் ரெஃபர்ஸ்னா, சமஸ்கிருத மொழியில் உள்ள 51 அக்ஷரங்களை கொதிக்கன்னு சொல்லியிருக்கா. 51 தான் இருக்கும், 54 கூட இருக்குது, 51 தான் இருக்கும் அது. ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் வைல் கமெண்டிங் எனிதிங் ஆன் த சப்ஜெக்டை. ஸோ தட்சிண காளிக்காக இந்த ரூபத்தை தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் உபாசன தெய்வம் அவளுக்காக தான். இதில் சென்னையில் காளிபாரி மாம்பரத்தில் இருக்குது. சாமளவதனா ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே இருக்குது. நான் போயிருக்கேங்க. அங்கோட பரமேஸ்வரனுடைய மேலே உட்காந்து நிற்கிற மாதிரி இருக்கும் காளி, தலையை பிரித்து போட்டுண்டு. ஸோ
இந்த தட்சிண காளிக்கு அப்படியே இருக்கா. சரி, இப்போ பார்க்கலாம். இந்த காளி வித்தியை வந்து முதல் வித்தை சூப்பரன் இதில் வந்து ஷோடசிக்கெல்லாம் முதல் ஸ்தானம் கொடுக்கப்படல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து முதல் ஸ்தானம் யார் கொடுத்துருக்கான்னா காளிக்கு தான் கொடுத்துருக்கா. ஏன்னா அவள் தான் வித்யாராஜ்யே பேர். ஒரு சமயம் முதல்ல அந்த காளி சாதன் அந்த புக்கில் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே முதல் சீனுன்னா மகாகாளியும் உட்காந்துட்டுருக்கா இங்கே அவள் அரண்மனையில். அவள் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுறா. போது லலிதா வந்து நிற்கிறா அந்த கீழே. அம்மா எனக்கு சக்தி கொடு, என் சிஷ்யாலாம் காப்பாற்றணும், நான் எனக்கு சக்தி கொடுத்து லலிதையை வந்து கேட்குற மாதிரி தான் ஓப்பனிங் சீனே காளிகா புராணத்தில். ஸோ இதனால் அவரோட பெருமையை தெரிஞ்சுக்கணும். நம்ம காளி வந்து மோசம் நினச்சின்னு சில பேர் பயமுறுத்தி விட்டுறா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. காருண்ய ஸ்வரூபி. அதை மோசமானவங்களுக்கு மோசமான ரூபம் கொடுக்குறாள். ஏன்னா அவள் குழந்தையாட்டம். காளிகா தேவி இந்த குழந்தையாட்டம் தான். அவள் வந்து அம்மாவுடைய கருணையும் இருக்கும், குழந்தை பாலையோட இதுவும் இருக்கும் அவகிட்ட. ஸோ ஒரு இது ரூபத்தை சொன்னோடனே படத்தை பார்த்தோடனே அதனால தான் இந்த படத்தை வச்செல்லாம் ஏமாறாதாங்க நீங்கள். ஸோ காளி அதனால தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இது யார் கொடுத்துருக்கா? காளிகாவுக்கு தான் கொடுத்துருக்கா. தட்சிண காளிகாவுக்கு தான் அந்த தசமஹாவித்யாவில் முதல்ல அவள் தான் வரா. ஷோடசி கூட 3வது வரைக்கே போயிடுறா. ஸோ இவருடைய பீஜாட்சரம் என்னங்கிற இப்போ கம் கணபதியை சொல்லும்போது ஏகாட்சர கணபதி சொல்கிறோம். அதே மாதிரி இவருடைய பீஜாட்சரம் க்ரீம், KREM சொல்லியிருக்கு. RKRIM க்ரீம் தான் இவருடைய பீஜாட்சரம் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ தட்சிண காளிகா ரூபத்தை சொல்லும்போது இப்போ ஆதிகாளி தான் சொல்லியிருக்கு. தட்சிண காளிகா தான் ஆதிகாளி. ஸோ இவளை பற்றி இந்த காளி வழிபாடு அனைத்து தேவர் வழிபாடாகும். சர்வ தேவதா ஸ்வரூபிணி ஸ்ரீ காளி. அவள் ஒருவளை வெளிப்படுவதனாலேயே பிரம்மா, விஷ்ணு, சிவன், கௌரி, லக்ஷ்மி, கணபதி, சூரியன் இவர்களை நம்ம பூஜை பண்ண மாதிரி கணக்கெடுத்துப்பா அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அதையும் பார்க்கணும் நம்ம. பிரம்மா, விஷ்ணு, சிவோ, கௌரி, லக்ஷ்மி, கணபதி, ரவி பூஜிதா சகலா தேவாலய காளியும் பூஜையே சதா. காளி பூஜை பண்ணாலே எல்லாமே பூஜை பண்ண மாதிரி அர்த்தம் அப்படின்னு இருக்கு. காளிகா உபாசனை ரொம்ப சுலபம்ன்றா. எப்படி? காளி மந்திர உபாசனை சொல்பவன் புறச்சரணம் செய்வதற்காக விசேஷமான எத்தனங்கள் முயற்சிகள் ஒன்று செய்ய வேண்டாம். வித்யாராஜி என புகழப்படுகின்ற காளி தேவியின் மந்திரத்தை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே அணிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஷித்வம், வசித்வம் அதிலேயே அஷ்டமா சக்திகளும் கிடைச்சிருது அவனுக்கு அப்படின்னு இருக்கு. அதனால நம்ம வந்து காளி வித்தியை தயவுசெய்து இக்னோர் பண்ணாதுங்க. அதை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா சுப்ரீமோ அவரை சொல்லியிருக்கு. இங்கே தசமஹாவித்யத்தில் மகா பிரளயம் வந்து அனைத்தும் அழிந்த பிறகு காளி ஒருவளையே நிலை பெற்றிருக்கிறாள். சர்வபூதங்களையும் கலநாத் அழிப்பதால் பகவான் மகாகால் என்று பெயர் பெற்றார். ஸோ மகாகாலன் மகாகாளி. ஸோ இந்த காளிக்கு வந்து பலவித ரூபங்களை காமிச்சிருக்கார். ஆதிபராசக்தி அனந்த கோடி பிரம்மாண்டங்களின் நாயகி, சச்சியாந்த ரூபிணி, அனைத்திற்கும் மூலமாயிருப்பவள் மகாமாயா. இந்த ஸ்ரீ ஜெகன்மாதா உலக அனைத்துக்கும் நலம் பெற்று வாழவும் தீய சக்திகள் அழியவும் கருணை கொண்டு பல யுகங்களில் பல்வேறு வடிவங்கள் கொண்டு தாங்கி ஆவிர்ப்பித்து அருள் செய்ய வழங்குகிறார். இந்த உபநிஷத்துக்கெல்லாம் அது சொல்கிறது. தேவி பாகவதம் மகிஷரணம் சேர்ந்த சம்பாதத்தில் தேவியே, என் மகிஷாசுர சாதுக்களுக்கு எப்போதெல்லாம் துன்பம் நேர்கின்றதோ அப்போதெல்லாம் அவர்களை காக்க நான் வந்து அவதாரம் படிக்கிறேன்னு அம்பாளை சொல்கிறார். உருவம் இல்லா எனக்கு உருவமும் பிறவியேற்ற எனக்கு ஜென்மாவும் அமரரை காப்பதற்காக ஏற்படுத்தியுள்ள சொல்கிறார் அம்பாளை. இங்கே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அரூபாயா காளிகாயா காலமுதிர்
மகாத்யுதே குணக்கிரியா ரூபேண கிரியதே ரூப கல்பனா. அதாவது ராதையும் கிருஷ்ணரும் லவ்வர்ஸ் கிடையாது, பக்தி மார்க்கத்தில் அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா. அப்போ ராதை ஆல்ரெடி சீனியர் டு கிருஷ்ணா. ஷி காட் மேரிட் டு அயன் கோஷ்னோட கல்யாணம் ஆகுது அவளுக்கு. அந்த கல்யாண நேரத்தில் கிருஷ்ணர் வந்து அவர் படியில் உட்காந்துக்கிறான்னு இருக்கு. இதுவே சொல்கிறது பாகவதமே சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி மடியில் உட்காந்து கிருஷ்ணர் இருந்து அவளை படி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இவா மூடச்சனங்கள் முதல் பண்ணுறது ராதா கல்யாணம் கிருஷ்ணா கல்யாணம்னு. ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் பக்தி பூர்வம் தான், அவ்வளோதான். ஸோ அதனால தான் தமிழ்நாட்டில் ரொம்ப சேஃபாக ஹரிதாஸ்கிரி விட்டல் ராஜ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு. கும்பகோணத்தில் அவர் இவர் தென்னாங்கூரில் ருக்மணியை வச்சு கல்யாணம் பண்ணிட்டா. நான் வந்து பாண்டவங்க வச்சு இருக்க மாதிரி அப்படி பண்ணிவிட்டேன் உருவத்தை. அங்கே எங்கேயுமே ராதையை கொண்டு வரல அவ. இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. சார் இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணனும் காளியும் ஒன்றுன்னு சொல்லுவேன். ஒரு சமயம் ராதை வந்து கல்யாணம் ஆன பிறகு சிவா சாக்கிட்டு கிருஷ்ணான்னு நந்தவனம். அப்போ ராதையோட நாத்தனார் பேர் குடிலான்னு பேர். இந்த குடிலா கோஸ் டு அஷன் கோஷ். ஷி கம்ப்ளைண்ட்ஸ், விளையாடி பாரு அவனோட பேஷண்ட் இருக்கா கிருஷ்ணனோடைய. சரி இல்லை இக்னோரிங், பட் ஸ்டில் பிடிங்க எடுத்தாலும் சரி என்னதான் பார்க்கலாம். போய் பார்த்தா அங்கே வந்து ராதையும் கிருஷ்ணர் இருக்கா. கிருஷ்ணர் வந்து காளியாக சொல்கிறான். அவன் காளி உபாசகன். யார்? அயன் கோஷ். அப்போ வந்து திட்டுறான் அது தங்க, அவன் காளி பூஜை பண்ணிட்டு காளின்றான். இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, அது தெரிஞ்சுங்க. ஸோ காளி எப்படிலாம் அவன் ஷேர் பண்ணுறான். ஸோ கிருஷ்ணனும் காளியும் ஒரே கலரு ஒரே ரூபம். ஸோ அப்பேற்பட்ட இந்த மகாகாளியானவள் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு யுகத்தில் தோன்றுறார். எப்பெல்லாம் துன்பம் நேரிடுதோ நான் வந்து பிரிவு எடுப்பேன்ற காளிகா. ஸோ அந்த காளிகாவுடைய மூலமந்திரம், தட்சிண காளிகாவுடைய மூலமந்திரம் என்று சொல்கிறத பார்க்கலாம். முதல்ல ரூபத்தை பார்த்துடலாம். இதுதான் ரூபம். நான்கு கரங்கள், ஒரு கையில் கொடுவாள் வச்சுருக்கா, ஒரு கையில் அசுரனோட தலை இருக்கு. ஈஸ்வரன் மேலே நிற்கிறா அவ. ஸோ அவர் மேலே பரிசம் பட்ட உடனே அவர் குழந்தையாட காமிக்காக அப்புறமா இது சாந்தமயிரான்னு கிடைக்கும். தட்சிண காளிகா மந்திரம் ரிஷ்யாதி நியாசம் பைரவர்ஷிகி உஷ்ணச்சந்தக தட்சிண காளிகா தேவதா க்ரீம் பீஜம் ஹூம் சப்திகி க்ரீம் கிலகம். கரன்யாசம் அங்கன்யாசத்தில் வந்து கிராம் க்ரீம் க்ரூம் க்ரைம் க்ரௌம் கிரக இதுதான் சொல்லியிருக்கு. தியானம் சத்திய சிச்ச நசீர கிருபாணமயம் ஹஸ்தைர்பரம் விப்ரதீம் கோரஸ்யாம் சிரசாம் சர்ஜா முருக்கிரா முன் முக்தகேசி வலீம் ஸ்ரிக்காஸ்து பிரபகுவாம் சமாசான நிலையாம் சித்யோத் ஹசவலாங்கிருதிம் ஷாமாங்கீம் கிருதமேகலாம் சவகரை தேவி பஜே காளிகாம் அப்படின்னு படிக்கிறது. திரும்ப படிக்கிறேன். சத்ய சிச்சன்னரே சத்யசின் நசீர கிருபாணபயம் ஹஸ்தர்பரம் விப்ரதீம் கோரஷ்யாம் சிரசாம் சிரஜா முரிஷிரா முன் முத்த கேசாவலீம் சிற்கா சிற்கு பிரபகாம் ஷமசான நிலையாம் சுத் யோக ஷாவலாங்கிருதிம் ஷாமாங்கீம் கிருதமேகலாம் சவக்கிருந்தே தேவி பஜே காளிகாம் அப்படின்னு முடிகிறது. அதாவது மசானத்தில் இருக்க கையில் வந்து அசுரோட தலையை வச்சுட்டுருக்கா, அந்த முண்டமாக போட்டிருக்கா,
கையில் கொடுவாடு வச்சுட்டுருக்கா. இந்த மாதிரி கோபமாக நிற்கிறாவோ. இது மூலமந்திரத்தை ஒன்று சொல்லியிருக்கா ஒன்று. அதாவது 3 பீஜாட்சரம் முக்கியமாக. க்ரீம் ஒன்று, ஹூம் ஒன்று, க்ரீம் ஒன்று. KRIM க்ரீம் ஒன்று. அடுத்து வந்து ஹூம், HOOM ஹூம். அடுத்து க்ரீம், HRIM. இது 3மே முக்கியமான எழுத்துக்கள், பீஜாட்சரங்கள். இப்போ மந்திரம் சொன்னால் தட்சணகாளிகா மந்திரம் ஓம் க்ரீம் 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 ஹூம் ஹூம் க்ரீம் க்ரீம் தட்சணகாளிகே க்ரீம் 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 ஹூம் ஹூம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. திரும்ப 2வது தடவை ஓம் க்ரீம் 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 ஹூம் ஹூம் க்ரீம் க்ரீம் தட்சணகாளிகே க்ரீம் 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 ஹூம் ஹூம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. ஓம் க்ரீம் 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 ஓம் ஹூம் க்ரீம் க்ரீம் தட்சணகாளிகே க்ரீம் 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 ஓம் ஹூம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. 3 தடவை சொல்லியாச்சு. இதுதான் அவருடைய மந்திரம். பைரவ ரிஷி. ஸோ இந்த காளி மந்திரம் வந்து ரொம்ப வசதியானது, முக்கியமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. காளி மந்திரங்கள் எல்லா யுகத்திலும் சித்தியளிக்கும் சித்த வித்தியை ஆகும். அதுவும் குறிப்பாக கலியுகத்தில் விசேஷமான பலனை அளிக்கும். அனைத்து பிராணிகளுக்கும் கதமளிக்கக்கூடிய போகம், மோட்சம் இவர்களின் சித்திக்கு காரணமாக இவர் காளி மந்திரம். கலியில் விசேஷமாக ஜீவர்களுக்கு சித்தி அளிக்கும். காளி மோட்சம் அளிப்பவளுடன் விரைவிலேயே பயனை அளிக்கக்கூடியவள். அதனால தான் காளி மந்திரத்தை தெரியாமல் மிச்ச மந்திரத்தான் கற்று பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதாவது எல்லாம் இது படித்தாலும் வித்யாராஜின்னு சொல்லியிருக்கேன். வித்தைக்கெல்லாம் அதிபதி இவ தான், மகாராணி அதுதான். அப்போ மந்திரத்தை சொல்லிட்டாலே மிச்ச மந்திரங்கள் ஈஸியாக பயப்பட்டுருன்னு சொல்லியிருக்கு. சரி, பார்த்துருக்கோம் காளி மந்திரத்தை. இன்றைக்கி வந்து சனிக்கிழமைக்கு உண்டான தேவதை காளி. சீத்தையே காளியோட சொரூபம்னு சொல்லியிருக்கு. காளி தேவி கருநிறம் கொண்டவள், தமோ குணரூபிணி. அதை குறிப்பிடுகின்றது கருநிறம். தமோ குணம் கொண்ட இவரிடம் சத்துவகுணம் படைத்த சக்திகளும் ரஜோகுணம் படைத்த சக்திகளும் லயமடைந்து விடுகின்றன. ஸோ பழைய காலத்தில் எல்லாம் அழியும் போது காடி ஒத்தி தான் கடைசியில் மிஞ்சரான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்துருக்கோம். இதை சொல்லி இந்த மந்திரம் திரும்பியும் கடைசி இதில் சொல்கிறேன். ஓம் க்ரீம் 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 ஓம் ஹூம் க்ரீம் க்ரீம் தட்சணகாளிகே க்ரீம் 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 ஹூம் ஹூம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. இதில் முக்கியமாக இருக்க க்ரீம் 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 3 தடவை வருது, ஹூம் ஹூம் 2 தடவை வருது, அது க்ரீம் க்ரீம்ன்றது 2 தடவை வருது. ஸோ காளியின் பீஜம் க்ரீம். ஸோ இதை சொல்லி இந்த 22 அக்ஷரங்கள் கொண்டது ஒரு பெரிய மந்திர பெட்டகம்னே சொல்லியிருக்கு. ஸோ தயவுசெய்து இதை வந்து சொல்லுங்க. ஸோ நிறைய தந்திர சாஸ்திரங்கள் நிறைய முக்கிய காளி இந்த காளிலாம் சொல்கிறா, மச்சக்காளி பவளக்காளி எல்லாம் சொல்கிறா. ஸோ இதை சொன்னால் என்ன, இந்த காளி மந்திரம் வந்து முக்கியமான மந்திரம். முதல் மந்திரம் தசமகாவித்தில் முதல் தேவதை, அவளை வணங்கி நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நாளையில அடுத்தடுத்து போயிடும். நாளைக்கு உண்டான தேவதையெல்லாம் நாளைக்கு உண்டான சொல்ல போகிறதில்ல. 2வது சப்ஜெக்ட் வந்து தாரா. தாரா வந்து வியாழக்கிழமைக்கு உண்டான தேவதை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் பேச முடியும் நான். ஸோ அடுத்தடுத்து போயிடுறேன் நான். இல்லைன்னா ஆர்டர் வில் பி சேஞ்சிங். டே பிரகாரம் போனால் இன்றைக்கி சனிக்கிழமை காளி ஆரம்பிச்சிட்டோம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருந்தால் யார் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்தங்கி வந்துடுவோம். திங்கக்கிழமை புவனேஸ்வரி, செவ்வாய்க்கிழமை பகலாமுகி, புதன்கிழமை திருப்பசுந்தரி, வியாழக்கிழமை தாரா, வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா, திருப்பி சனிக்கிழமை இது வந்துடும், காளி வந்துடும். 3 மந்திரம் விட்டு போகும் இந்த நாள் கணக்கில் இருக்கும்போது. சின்னமஸ்தா, அப்புறமா வந்து தூமவதி, திரிபுர பைரவி, இது நாள் கணக்கில் வராது. அது தனியாக எடுத்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். ஸோ தசமகா வித்யாவில் ஸோ அதனால் நாள் கணக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பிரகாரமே நான் போயிட போகிறேன். இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ என்னுடைய குரூப்ஸு 4-5 குரூப்பில் நான் இருக்கேன். வேல்யூஸ் ஆஃப் இண்டியன் கல்ச்சர் ஒன்று இருக்குது, ஹிந்து ரிலீஜியஸ் குரூப் ஒன்று இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று இருக்குது, சுமதி எல்எஸ் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ
இந்த 5 6 இது குரூப்பை எதில் வேணும் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப் போட்டுருப்பேன். இப்போ பழசையும் போட்டுருவேன். நல்லா யார் யாருக்கு வேணுமோ அதில் பார்த்துங்க. இண்டிவிஜுவல் ஐ கேனாட் சென்ஸ் பிடிஎஃப். தோஸ் ஹூ ஆர் என் சிஷ்யாவில் டேரக்டாக இருக்காது கூட தான் அனுப்ப முடியாது. மிச்சம் எல்லாருக்கும் அனுப்பிக்க முடியாது என்னால். சொல்லி முடிக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.